அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நாம் பாலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மாட்டுப்பால் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா மாட்டுப்பால் அப்படிங்கிறது நமக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடிய, எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பானம். இந்த பானத்தில் தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா காலையிலே எழுந்ததும் நாம் டீ காஃபி அப்படின்னு போட்டு குடிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு எனர்ஜி ட்ரிங்காகவும் நாம் இந்த பாலை பல விதத்தில் பயன்படுத்துகிறோம். உண்மையிலேயே பால் பலருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அச்ச உணர்வை இருக்கும். அது ஒரு ஃபேட்னஸை கொடுக்கும். அந்த பாலில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா நமக்கு அஜீரண கோளாறு ஏற்படலாம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்ற பயத்தினாலேயே பாலை தவிர்த்து விடுகிறார்கள். ஆனால் பாலை நாம் தினமும் காலையில் எப்படி குடித்தால், எந்த நேரத்தில் நாம் குடித்தோம் அப்படின்னா நமக்கு அதே நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா பாலில் பார்த்திங்க அப்படின்னா அபரிவிதமான கால்சியம் இருக்குங்க. அதிகமான ஒரு ஊட்டச்சத்துக்கள் மினரல்ஸ் நிரம்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால் பால் தவறாமல் நீங்கள் எப்படி குடிக்கலாம், வெறும் வயிற்றில் குடிக்கலாமா, இல்லை நாம் காலை உணவை முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பால் குடிக்கலாமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பாலை நிச்சயம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தவிர்க்க மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லணும். ஒவ்வொரு விஷயம் நாம் எடுத்துக்கிட்டாலும் அதில் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். அதுதான் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அமிர்தமே ஆனாலும் அளவுக்கு மீறினால் நஞ்சு அப்படின்னு. எதற்கு சொல்லுவாங்கன்னா, நாம் எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் நாம் ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த பாலை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் இருக்கக்கூடிய அபரிவிதமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெறும். அப்படிங்கிறதுனால நம்ம பாலை தவறாமல் குடிக்கலாம். அது எந்த நேரத்தில் குடித்தா நமக்கு நல்லது, எவ்வளவு குடிக்கணும், அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன, நாம் எந்த நேரத்தில் அதை குடித்தா நமக்கு என்ன மாதிரியான தீமைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றின தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் காலையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பால் குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே உடலுக்கு நல்லதுங்க. ஏன்னா பாலில் பார்த்திங்க அப்படின்னா அபரிமிதமான கால்சியம் சத்து இருக்குது. அது பெண்களுடைய உடல் நலத்துக்கு, குறிப்பாக அவர்களினுடைய எலும்புகளின் நலத்துக்கு மிக மிக முக்கியம் அப்படின்னே சொல்லலாம். பால் குடிக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்கும் அப்படிங்கிற பயத்தில் பல பெண்கள் அதை தவிர்ப்பதாக சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். பால் குடிக்கிறதுனால உடல் எடை அதிகரித்து விடாதுங்க. ஏன்னா 100 மில்லி பாலில் வெறும் 85% கலோரிகள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதில் 3.2 கிராம் அளவு புரதச்சத்து இருக்கிறதுங்க. அதுவும் பெண்களினுடைய ஆரோக்கியத்துக்கு அடிப்படையானது அப்படின்னே சொல்லலாம். அதனால் பால் குடிக்க பிடிக்கும் என்பவர்கள் அதில் இனிப்பு சேர்க்காம மஞ்சள் தூளோ அல்லது குங்குமப்பூவோ சேர்த்து கொதிக்க வைத்து தாராளமாக குடிக்கலாம். சைவ உணவுக்காரர்களுக்கு புரதச்சத்து மற்றும் கால்சியம் சத்துக்கான தேர்வுகள் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவு தான். அந்த சத்துக்களை பால் மற்றும் பால் பொருட்களான தயிர், மோர், பன்னீர், சீஸ் போன்றவற்றில் இருந்து பெற முடியும். அசைவ உணவு பழக்கம் உள்ளவர்களாக இருந்தாலுமே தினமும் அசைவம் சாப்பிடுவோர் எண்ணிக்கை குறைவாகவே இருக்கும். அவர்களுமே பால் குடிக்கலாம். சிலருக்கு பால் குடித்தா ஏற்றுக்கொள்ளாது, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கலாம். பால் குடித்தா வயிற்றுப்போக்கு ஏற்படும் அப்படிங்கிறவங்க மட்டும் பால் குடிக்கிறத தவிர்ப்பது போதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும், ஆண்களை பொறுத்த வரைக்கும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு கால்சியம், பாஸ்பரஸ் சத்துக்கள் மிக முக்கியம். குறிப்பாக மெனோபாஸ் காலத்தில் பெண்களுக்கு எலும்புகள் வலுவிழக்கும். ஆன்டியோபெராசிஸ் பாதிப்புக்கான வாய்ப்பு மிக அதிகம். அதை தவிர்க்கவும் கால்சியம் சத்து முக்கியம். அப்படிங்கிறதுனால பால் குடிப்பது அப்படிங்கிறது அவசியமாகிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பால் குடிக்கலாம். அதிலும் பார்க்கும் பொழுது பால் நாம் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு டம்ளர் தண்ணி நாம் முதல்ல குடிச்சிட்டு அதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் கழிச்சோ இல்லை 10 நிமிஷம் கழிச்சோ நாம் பால் குடிக்கிறது ரொம்ப நல்லது. எழுந்ததுமே நாம் பால் குடிக்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள். எழுந்ததும் முதல் வேளையாக தண்ணீர் பருக வேண்டியது ரொம்ப முக்கியம். அது தங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு சிறப்புகளை சேர்க்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததுமே பார்த்திங்கன்னா தண்ணீர் குடித்து விட்டு அதற்கு பிறகு நீங்கள் பாலை பருகினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க.
அதே நேரம் காலையில் ஒரு கப் பால் குடிக்கிறதுனால பார்க்கும் பொழுது பலவிதமான நன்மைகள் வந்து நமக்கு ஏற்படுகிறதுங்க. இந்த பால், ஒரு கப்பு பாலில் உடலுக்கு தேவையான 9 வகை ஊட்டச்சத்துக்கள் இருப்பதா ஆய்வுகளும் வந்து தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தினமும் காலையில் ஒரு கப் பால் குடிக்கிறதுல கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அபரிவிதம். ஒரு கப் பாலில் பார்த்தீங்கன்னா 250 ml பாலில் 285 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. பாலில் வந்து அதிக அளவு காணப்படக்கூடிய இந்த கால்சியம் ஆரோக்கியமான மற்றும் வலுவான எலும்புகளுக்கு வந்து உதவி செய்கிறது. ஒரு கப் பால் உங்களுடைய பசியை போக்கும் ஒரு உணவு பொருள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆரோக்கியம் மிக்க பானம் உங்களுடைய உடல்ல சேரக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை கட்டுப்படுத்தி உடல் பருமன் அதிகரிக்கிறத வந்து தவிர்க்குது. அதே மாதிரி பாலில் காணப்படக்கூடிய எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு உதவுவதோடு பற்கள் மற்றும் ஈறுகளின் ஆரோக்கியத்திற்கும் உதவுதுங்க. நாள் ஒன்றுக்கு 2 கப் பால் குடிப்பது பற் சிதைவு போன்ற பிரச்சனைகளை தடுப்பதாக ஆய்வுகளும் வந்து தெரிவித்திருக்காங்க. நல்ல உணவில் வந்து இருக்கக்கூடிய அமிலத்தன்மை காரணமாக ஏற்படக்கூடிய நெஞ்செரிச்சல் பிரச்சனைகளுக்கு எதிராக வயிற்றுப்புரணி மற்றும் உணவு குழாயை உறைய வைக்கும் பண்பு பாலில் இருப்பதாக ஆய்வுகள் வந்து தெரிகிறது. நெஞ்செரிச்சலை வந்து குறைக்க செய்யும். அதே மாதிரி பாலில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் சருமத்தை ஆழ்ந்து சுத்தம் செய்து சரும துளைகள் உள்ள மாசுக்களை நீக்கி பொலிவான சருமம் பெற உதவுது. அதனால் தினமும் காலையில் ஒரு கப் பால் குடிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கப் பாலுடன் மஞ்சள் மற்றும் இஞ்சி சேர்த்து குடித்து வர ஜலதோஷம், இருமல், காய்ச்சல் போன்ற நோய்களை எதிர்த்து போராட உதவும் ஆற்றல் உடலில் அதிகரிப்பதாக ஆய்வுகளும் வந்து தெரிவித்திருக்கிறது. அதே மாதிரி பாலில் காணப்படக்கூடிய வைட்டமின் டி உடலில் போதுமான அளவு செரோட்டோனின் உற்பத்தியை பராமரிக்குது. இந்த ஹார்மோன் பசி, தூக்கம் மற்றும் மனசோர்வு போன்ற பிரச்சனைகளை எதிர்த்து போராட உதவுகிறதுங்க. அதே மாதிரி சருமம் மற்றும் கூந்தல் பராமரிப்பில் அதிகம் பயன்படுத்தப்படக்கூடிய பால் தலைமுடி ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவுகிறது. அந்த வகையில் ஒரு கப் பாலை தினமும் குடித்து வர கூந்தல் வறட்சி நீங்கி ஆரோக்கியம் பெறுங்க. அதே நேரம் இந்த பாலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கின்றது அப்படின்னு கூட சொல்லலாம். பாலில் பார்த்திங்க அப்படின்னா அபரிவிதமான ஊட்டச்சத்துக்கள், மினரல்ஸ் இதெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக பார்த்திங்க அப்படின்னா தினமும் வந்து காலையில் பால் குடிக்கலாம். வெறும் வயிற்றில் வந்து குடிக்காமல் முதல்ல வந்து தண்ணீர் பருகிட்டு அதற்கு பிறகு வந்து நீங்கள் பால் குடிக்கலாம். இல்லை காலையில் ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு நீங்கள் பால் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் மிதமாக இட்லி, தோசை இந்த மாதிரி காலை உணவுகளுக்கு பிறகு நீங்கள் பால் எடுத்துக்கலாம். இவ்வாறு நீங்கள் பாலை வந்து உட்கொள்ளும் போது அதிக நன்மைகளை அடைய முடியும். எல்லாவித பிரச்சனைகளுக்கும் பால் வந்து ரொம்பவே ஒரு சிறந்த மருந்தாகவும் இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். வெறும் பாலாக குடிக்க பிடிக்கல அப்படின்றவங்க தேன் கலந்து, மஞ்சள் கலந்து, குங்குமப்பூ கலந்து இந்த மாதிரி எந்த விதத்திலையாவது நீங்கள் பாலை பருகினாலும் அது உங்களுக்கு ஆரோக்கிய நன்மையை அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஆரோக்கிய பதிவை நாம் இன்றோடு நிறைவு செய்து கொள்ளலாம்.